இனிமேல் இந்த செகண்ட் ஐடி யாரையும் அலோவ் பண்ணாதீங்க. இது ஒரு 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 மாதிரி அன்ஃபேர் பிளேவாக இருக்குது. மெயின் ஐடிக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. செகண்டரி ஐடி பிளே ஒரு மாதிரி இருக்குது, மெயின் ஐடி பிளே ஒரு மாதிரி இருக்குது. ஒவ்வொரு மேட்சும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது, ஒவ்வொரு ஐடி ஒவ்வொரு மாதிரி இருக்குது. நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ மெயின் ஐடியில் செகண்ட் ஐடியில் வரவங்க அதில் ஒரு வேலை 1300 ரூபா போட்டுட்டு அதில் வந்து மெயின் ஐடியில் வரும்போது மொக்கே ஆடினாங்கன்னு வைங்களேன், நம்மளால டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியல. இல்லை பார்த்தாவே கேம் பார்த்தாவே ஒரு மாதிரியாக தான் இருக்குது. போன வாட்டி ஒரு மாதிரியும் இந்த வாட்டி ஒரு மாதிரியும். அதுவும் அடுத்தடுத்து உடனே ஒரு சேஞ்ச். அடுத்த மேட்ச்சுக்கு அப்படி ஒரு சேஞ்சஸ் இருக்குது. இது என்ன இலவுனே தெரில. அது இல்லாமல் ஒரு ஊர்ஜிதமாக எதுவுமே இல்லாமல் நம்ம எதுவும் சொல்லவும் கூடாது. அதனால நம்ம எதுவும் அப்படியே நம்ம அமைதியாக போகிறதா பெட்டர். என்னடா இது அப்படின்ட்டு போயிட வேண்டியதுதான். இல்லனா இப்போ என்ன யாருக்குமே ப்ரூஃப் இல்ல. ரியல் ஐடில வந்து கொஞ்சம் வளண்டானா இல்ல ப்ரோ லெஜிட் தான் ப்ரோ அப்படினு சொல்லுவாங்க. இப்போ வேற ஒரு ஐடில வந்துட்டு அப்புறம் மெயின் ஐடில வந்தா இல்ல ப்ரோ சம்திங் இஷ்யூ அப்படினு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அது கஷ்டமா இருக்கும் गाइस. ஆமா. விளையாடும்போது மெயின் ஐடில வந்துருங்க गाइस. மெயின் ஐடில வந்துருங்க தயவு செஞ்சு. ஆனா அப்பதான் எங்களால பார்க்க முடியும். உங்க கேடி அவங்களோட முன்னாடி பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒவ்வொரு வாட்டியும் நல்ல பிளேயர் நாங்கள் நினச்சி ஒருத்தர் வந்து அவங்களோட மெயின் ஐடியில் வாங்க அப்படின்னு கேட்கும்போது அது வேறு மாதிரி இருக்குது. கொஞ்சம் வரும்போதே கொஞ்சம் மெயின் ஐடியில் வாங்க கைஸ். ஏன்னா எங்களால் எதுவும் சொல்லவும் முடியாது. ஏன்னா நீங்கள் நல்லாவே விளையாடுவீங்க இல்லைன்னு சொல்ல. பட் இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கனால ஆடியன்ஸ்லேருந்து எல்லாத்துக்குமே ஒரு சந்தேகம் வருது. அது தேவையில்லாமல் இருக்கு. சந்தேகமே தேவையில்லை தான். எப்போவுமே சந்தேகமே வேஸ்ட் தான். ஏன்னா யார் மனசையும் நாங்கள் புண்படுத்த விரும்பவில்லை. அது நம்ம ப்ரூஃப் இல்லாமல் எதுவும் சொல்லவும் முடியாது. என்னடா இது அப்படின்ட்டு போகிறது வந்து நல்லா விளையாடுறவங்க வந்து அடுத்த இதுலேயே அவங்க ஸ்பாயில் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அவங்களோட இது பெரிய எதிர்பார்ப்பு க்ரியேட் பண்ணிட்டு அது அப்படியே டவுன் ஆகுறதுக்கு. ஸோ அதெல்லாம் வரும்போதே எல்லாம் மெயின் ஐடியில் வாங்க. செகண்ட் ஐடி தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. செகண்ட் ஐடி ஒரு ட்ரை அவுட்ஸ்க்காக அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரமாவது 5.5 மணி நேரம் விளாண்டுக்கு ஒரு அரை மணி நேரமாவது வச்சுக்கோங்க. ஒரு மேட்சாவது ட்ரை அவுட்ஸ்க்காக மெயின் ஐடி வச்சுக்கோங்க. தட் வில் பி குட். ஏன்னா அப்போ தான் எங்களோட ப்ரீவியஸ் இதெல்லாம் பார்க்க முடியும். ப்ரோ தட் இஸ் நாட் சஸ்பீஷியஸ். ஆதர்ஷ் நந்தகுமார் இல்லை ப்ரோ, ஒருத்தருக்கு நடந்தால் அது நாங்கள் கண்டுக்க மாட்டோம்ல. இப்போ டொட்டோவே 21 மேட்ச் நான் அவனை 21 மேட்ச் விளாண்டுருக்கான். ஒரு மேட்ச்சில் கூட குவாலிஃபை ஆகலை. ஆனால் நேம் மாற்றிட்டு வந்தவொடனே அடுத்த நிமிஷம் வந்து வேற ஒரு அக்கௌண்ட்டில் வரவொடனே அவன் குவாலிஃபை ஆகிறான். மறுபடியும் நேற்று வந்து அவனை உள்ளே இருக்கிறவன் டொட்டோ அவனை மெயின் ஐடியில் மறுபடியும் தோற்று போகிறான். இது ஒருத்தருக்கு நடந்தால் பரவாயில்ல, இது நிறைய பேருக்கு நடக்குது. அதனால தான் சஸ்பீஷியஸாக இருக்குது. அதனால தான் எல்லாருக்குமே நாங்கள் கேட்குறோம், எல்லாருமே மெயின் ஐடியில் வாங்க அப்படின்னு. அது ஒருத்தருக்கு மட்டும் நடந்தால் சரி ஓகே, அது ஏதோ பிரச்சனை ப்ரோ அப்படின்னு போயிடலாம். எல்லாருக்குமே நடக்குது இது. செகண்டரி ஐடி ஒரு மாதிரியும் பிரைமரி ஐடி ஒரு மாதிரியும் இருக்குது. அது இல்லாமல் உங்களுக்கே தெரியும்ல, லைக் ஹேக்லாம் இப்போ ரொம்ப ஈஸியாக போயிடுச்சு, கண்டுபிடிக்கிற முடியாமல் போயிடுச்சு. சீரியஸாகவே பாருங்க, டாம் அண்ட் ஜெரி வெயிட்டிங் சீரியஸாக ஃபர்ஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ணது வேறு மாதிரி இருந்துச்சு, செகண்ட் மேட்ச் ப்ளே பண்ணது கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருந்துச்சு. நாங்கள் தேவையில்லாமல் ஒரு பேச்சே பேச மாட்டோம். எங்களுக்கு தேவையில்லாத வேறு ஏதாவது கமெண்ட் படிச்சுட்டு வேறு ஏதாவது பேசிகிட்டு இருப்போம். நாங்கள் ஒரு விஷயம் அங்கே இருந்தால் மட்டும்தான் நாங்கள் அதை பற்றி வாயை திறப்போம், இல்லைன்னா திறக்கவே மாட்டோம். தேவையில்லாத வேலை அப்படின்னு இது நிறைய பேருக்கு நடக்குது. அது வேறு பாருங்க, வேலிடான கொஸ்டின் தான். ஐஜில் அஜித் கேட்கறதுலாம் அதான் மெயின் ஐடி டைம் இருக்குல்ல ப்ரோ, அப்போ ஏன் வேற ஐடியில் வரணும்? அதுவுமே சஸ்பீஷியஸ் தானே. அதான் மெயின் ஐடி இருக்கு, அப்புறம் எதுக்கு செகண்டரி ஐடி? அதுவுமே ஒரு பெரிய பிரச்சனை தான் அது. இப்போ இதெல்லாம் தேவையில்லாத கொஷின்ஸ். இது இவ்வளோ கொஷின்ஸ் வந்து நமக்கு தேவையில்லாத வேலை. அதான் மெயின் ஐடியே இருக்கே. டைம் அவுட்னா பரவாயில்ல, ஏன் டைம் அவுட்னா பரவாயில்ல, டைம் தான் இருக்கே. இப்போ அந்த ஐடியில் தானே விளாண்டா, அது ஃபஸ்ட்டே அந்த ஐடியில் விளாண்டுருக்கலாம்ல. இதெல்லாம் தான் ஒரு பிரச்சனையாக இருக்குது. இதெல்லாம் நம்ம பேசிக்ஸ் மிஸ்டேக்ஸ். ஏன்னா பார்க்காதது இல்லை, எல்லாரும் பண்ணுறது தான். பாம்பு இன்னும் இருக்கேன்.